நம்ம உள்ளுக்குள்ள என்ன மாற்றம் வந்து நமக்குள்ள வந்தாதான் உள்ளுக்குள்ள எந்த நிரந்தர மாற்றம். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் சேஞ்சுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச், சேஞ்சுனா மாற்றம். மனிதனுக்கு மாற்றம் இருந்தால் போதும் என்று நினைப்பது அப்படின்றது வந்து ஒண்ணு. அது வந்து மாற்றம் அப்படின்றது மட்டும் இருந்தா அது வந்து அவன் உருப்படவே மாட்டான் அப்படின்னு அர்த்தம். தீ வந்து பயன்படுத்தணும், தீக்கு நம்ம பயன்படக்கூடாது. புரிஞ்சுக்கணும். தீய நம்ம பயன்படுத்தணும், தீக்கு நம்ம பயன்படக்கூடாது. கரெக்டுங்களா? அப்போ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியம். அப்போ அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுக்கணும். நம்ம தீ என்பதை நாம் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய தீக்கு நாம் இரையாகி ஆகிவிடக்கூடாது. ரைட்? சோ மாற்றம் அப்படின்றது வந்து பல தடவை இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து என்னடா நம்மளை பத்தியே பேசுறாரு இவருன்னு பலர் நினைப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். அதாவது ஸ்மோக் பண்றாங்க மக்கள், நிறைய மக்கள் ஸ்மோக் பண்றாங்க. அந்த மக்கள் ஆக்சுவலா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ற ஒரு பேக்கெட் மேலே எழுதியிருக்கிறத வாங்கிதான் ஸ்மோக் பண்றாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஸ்மோக் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கே விட்டுறணும்னு ஆசைதான். யாருக்கும் வந்து சார் சும்மா வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசை இல்லை. ஒரு கட்டத்துல அந்த ஸ்மோக்கிங் வந்து இதை விட முடியலையேன்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே பத்த வைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம ஊர் பாஷையில பேசுவாங்க, இந்த கருமத்தை விட முடியலன்னு. கரெக்டுங்களா? அப்போ தெரியும் உங்களுக்கு, ஆனாலும் அது வந்து முடியல. ஸோ இப்போ என்னன்னா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு சரி இன்னைக்கு இருந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1 ஓகே வந்துருச்சு விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. மெரினா கடற்கரையில பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க நிற்கும் ஜனவரி 1 ஏன்னா அவங்க எல்லாம் எடை குறைக்க போறாங்களாம். அது வந்து ஒரு ரெசல்யூஷன் ஒரு உறுதிமொழி. நியூ இயர் பிறந்த உடனே ஒரு உறுதிமொழி எடுக்கிறது. அதுக்காக நிறைய மெரினா கடற்கரையில் நிற்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 1 ஒரு உறுதிமொழி என்னன்னா, நான் வந்து ஐடியல் வெயிட்க்கு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா பழைய மாதிரியே இருக்கும் அந்த மெரினா கடற்கரை. அதே மக்கள் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு நாளாக அது அவ்வளவுதான். ஒரு 2 நாள் 3 நாள் எல்லாம் அப்புறம் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிருப்பாங்க. நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. சரிங்களா? சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றம் அப்படின்றது வந்து நிரந்தரமாக அது இல்லாத போது அது முன்னேற்றத்திற்கு எப்படி வழிவகுக்கும்? கண்டிப்பாக வழிவகுக்காது. அப்போ மாற்றம் என்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்றால் அது நிரந்தர மாற்றமாக மாற வேண்டும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ஸ்மோக்கிங் பத்தி பேசுறது இல்லைங்களா? அவர் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்றாருன்னா ஒரு நாள் 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் அவர் அப்படியே சாதாரணமா டீ குடிக்க போறவர் கிடையாது. போனா பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தங்க வந்து அப்படியே ஸ்மோக் பண்றது பார்க்கும்போது இவருக்கு கை இங்க அப்படியே லைட்டா நடுங்க ஆரம்பிக்கும். இவருக்கு தேவை அப்படின்னு அப்படியே அப்படின்னு வந்துடுவாங்க. 4வது நாள் போவாங்க. 5ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணிடுவாங்க அவங்க. அது வந்து அப்போ அந்த எங்கேயோ பாத்தீங்கன்னா ஒரு சபலம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சபலம் இருந்து கூட இருக்கிறது என்பதனால் அதுக்கு அதுதான். ஆனா அந்த சபலம் கூட இல்லாத ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருந்தால் ஸ்மோக்கிங் பண்றவங்களை பார்த்தா கிடையாதுங்க. சிகரெட் ஃபேக்டரியிலேயே ஒர்க் பண்ணா கூட இத்தனை சிகரெட் கண் முன்னாடி இருந்தா கூட அதை தொழுவதற்கு அவருக்கு மனசு வருவதில்லை. அதுதான் நிரந்தரம். அது நம்ம